So welcome to Chandru Study Centers. Problem on trains almost some பார்க்கலாம்ங்க. A man sitting in a train counting the pillars of electricity. Distance between two pillars is 60 meters. So என்ன பண்றான்? ட்ரெயின்ல டிராவல் பண்றான். ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது நம்ம எப்பவுமே ஜன்னல்ல என்ன பண்ணுவோம்? வெளியில பார்ப்போம். ஸோ அப்படி ஜன்னல்ல வெளியில நம்ம ஏரியா காட்சியெல்லாம் பார்த்துட்டு வர்றவங்க ஸோ அவன் என்ன பண்ணுறான், இந்த எலக்ட்ரிசிட்டி போலை பார்க்குறான். அப்போ ஒவ்வொரு போலும் எண்ணிக்கிட்டு வரான். அவன் அந்த ட்ராவலில் அது ஒரு டைம் பாஸ் மாதிரி எண்ணிக்கிட்டு வரான். அப்படி அவன் எண்ணிக்கிட்டு வர்றப்ப ஒரு எலக்ட்ரிசிட்டி போலுக்கும் இன்னொரு எலக்ட்ரிசிட்டி போலுக்கும் இடைப்பட்ட தூரம் 60 மீட்டர்ஸ். அவன் மொத்தம் அந்த ட்ரெயின் வந்து 42 km/h போகுது. மொத்தம் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறான். ஸோ அப்போ 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணும்போது மொத்த பயணத்தில் அவன் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி போல் எண்ணி இருப்பான்? இதுதான் கொஸ்டின். A man sitting in a train counting the pillars of electricity. Distance between two pillars is 60 meters. So the speed of the train 42 km/h. And the train would speed 42 km/h. Speed first year 42 km/h. At the time கொடுத்திருக்காங்க. அந்த மொத்த பயணத்தின் நேரம் 5 hours கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க, how many pillars will he count? அவன் எவ்வளோ கவுண்ட் பண்ணியிருப்பான் அந்த 5 மணி நேர பயணத்தில். ஸோ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அவன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பயணித்தான் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸை முதல்ல கண்டுபிடிச்சா தான் நம்ம அதை வந்து 60 டிவைட் பண்ணும்போது அப்போ எத்தனை பில்லர்ஸ் அவன் கவுண்ட் பண்ணான் அப்படின்றது கிடைக்கும். ஸோ கவனிங்க, ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் நம்ம தூரத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீட் எவ்வளோப்பா 42 இன்ட்டு டைம் எவ்வளோப்பா 5. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 42 into 5 210 கிலோமீட்டர். என்ன வந்துக்குது நமக்கு டிஸ்டன்ஸ் கிடைச்சிதுப்பா. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கிலோமீட்டரில் இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு எலக்ட்ரிக் போலுக்கும் இன்னொரு எலக்ட்ரிக் போலுக்கு இடைப்பட்ட தூரம் மீட்டரில் இருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணணும், மீட்டராக மாற்றோன்னா 210 1000 மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஓகேவா? அப்போ 210 கிலோமீட்டர் 1000 2,10,000. இதை மல்டிப்ளை பண்ணும்போது 2,10,000 மீட்டர் நமக்கு டோட்டலாக கிடைக்குது. இப்போ டிஸ்டன்ஸ் நம்ம 2,10,000 மீட்டரில் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இடைப்பட்ட தூரம் ஒரு எலக்ட்ரிக் பொழுது இன்னொரு எலக்ட்ரிக் பொழுது இடைப்பட்ட தூரம் 60 மீட்டர்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணோங்க, 60 டிவைட் பண்ணு +1 ஆட் பண்ணோம். ஏன்னா ஸோ 2 இடைப்பட்ட எலக்ட்ரிக் போலுக்கு நடுவில் 60 மீட்டர்ஸ் உள்ளது. முதல் போல் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம்னா அது கூட வந்து நம்ம 1 வர ரிசல்ட்டு கூட 1 நம்ம ஆட் பண்ணணும். ஸோ கவனிங்க, ஸோ இது தனி. ஸோ 0க்கு 0 கேன்சல். 3 டேபிள் அடிக்கிறேன் 6 2 டைம்ஸ். 3 டேபிள் அடிக்கிறேன் 7 டைம்ஸ். 1 2 3 0 பக்கத்தில் இருக்குது. அப்போ 7000/2. 7000/2. ஸோ 2 டேபிள் அடிக்கிறேன் என்ன கேட்குறேன் 3500. இங்கே பக்கத்தில் +1 இருக்கா, அப்போ +1 3501 பில்லர்ஸ் தான் மொத்தம். அவன் அந்த முழு பயணத்தில் அவன் எண்ணிய எலக்ட்ரிக் போலின் எண்ணிக்கை 3501. ஏ இருக்கு. ஏ இஸ் த ஆன்சர். ஸோ வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.